லக்ஷ்மி, லக்ஷ்மி, அம்மா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. 5ஓ 10ஓ உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா. எனக்கு கல்யாணம் நிச்சயமானா 100 வீடு படியேறி இறங்கி தாலி செஞ்சு போடுறதா எங்க அம்மா வேண்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எதுவும்மா வா. லட்சுமி, அம்மா, யாரும் கட்டாத ஒரு புது புடவையாட. அப்படியே ₹1 காயின் எடு. ₹1 கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல இருக்கு, ₹100 இருக்கு, 101 கொடுக்கலாம். எதுக்குக்கா இந்த புடவை? கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதுமா? ஆமாம்மா, அதாம்மா. வாம்மா. வாங்க, உள்ள வாங்க. இந்தா இப்படி இதை நீயே கொடு. ரொம்ப நன்றிம்மா. நிறைய பேர் நாங்க ஏமாத்தி பணம் பறிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு போன்னு பிச்சைக்காரவங்களை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்கம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. ரொம்ப நல்லதுங்கம்மா. இவங்க உங்க பொண்ணா? ஆமாங்க, என் பொண்ணு தான். இவளுக்கு நாங்க வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம். நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டாங்கம்மா. நாங்க வரோம்மா. வரம்மா. அப்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அந்த காலத்தில் நிறைய பேர் பிச்சை எடுத்து கல்யாணம் பண்ணுறதா வேண்டிக்குவாங்க. ஊரில் கிராமத்தில் இன்னும் அந்த வழக்கு இருக்கு. அப்படி வேண்டிக்கிட்டா கல்யாணம் நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கை. மனுஷனுடைய ஒவ்வொரு சறுக்கலுக்கும் அவனுடைய ஆணவம் தாம்மா காரணம். நம்ம தெரிஞ்சே தெரியாமல எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கஷ்டம்னு வரும்போது மட்டும்தான் கடவுளை நினைக்கிறோம். அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டும் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம ஆணவத்தை அந்த ஆண்டவன் காலடியில் போட்டு நசுக்குனா தான் முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் பிச்சை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க. யாருகண்டா இப்போ வந்துட்டு போனாங்களே, அவங்கள பார்த்தா பெரிய எடுத்து மாப்பிள்ள மாதிரி தெரியுது. ஆனால் 100 வீட்டு வாசப்படி ஏறி பிச்சை எடுத்து கல்யாணம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். லக்ஷ்மி, என்னது? என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, எங்களை விட்டுருங்க. அம்மாவை யோசிச்சு பாருங்க. அவங்க இது வரைக்கும் சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்களா? அவங்க இது வரைக்கும் கர்வப்பட்டு பார்த்திருக்கோமா? இல்ல கர்வப்படுற மாதிரி தான் இந்த வீட்டுல ஏதாவது நடந்திருக்கா? எங்களுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம் இல்ல, ஆனா அதையே நினைச்சு இப்படி வேதனைப்பட்டுட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்களே, அதை நினைச்சாதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன்பா தப்பு பண்ணாதவங்களை ஏன் கடவுள் தண்டிக்கிறாரு? எது தப்பு எது சரின்னு யாருமா முடிவு பண்றது? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேதனையெல்லாம் பார்க்கும்போது நாம தேவலான்னு தோணுதுமா. நம்ம நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்பா. அது தவிர வேற என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? சரிம்மா, நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சிருக்கியா? யார் மனசாவது நோகும்படி பேசிருக்கியா? ஒரு தம்பி தங்கி இங்க மனசு நோகும்படியாவது பேசிருக்கியா? இல்லையே. அப்புறம் உன் மேல என்னமா தப்பு இருக்கு? அப்ப ஏன் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல?
ஈஸ்வரி, நாம எவ்வளவோ புத்திமதி எடுத்து சொல்லியும் நம்மளையெல்லாம் மதிக்காம இஷ்டத்துக்கு போய் ஏமாந்து நின்னு இப்ப என்னாச்சு? இப்ப தன் தப்ப உணர்றா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகல. இதுக்கெல்லாம் யார குத்தம் சொல்றது? சில விஷயங்களை நாம முடிவு பண்ண முடியாது. எவ்வளவுதான் முட்டி மோதிக்கிட்டாலும் எப்ப எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதைத்தான் விதின்னு சொல்றாங்க. எப்பவோ யாரோ செஞ்ச பாவம் கூட நம்மளை பாதிக்குமா? நம்ம வீட்ல நமக்கு தெரிஞ்சு நம்ம யாரும் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையப்பா. இன்னைக்கு இல்லம்மா, என்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்ச பாவம் என் பொண்ணுங்களை இப்படி போட்டு வாட்டி வதைக்குதோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே அணுவணுவா நான் செத்துக்கிட்டு இருக்கம்மா. எப்ப உங்க 3 பேருக்கு கல்யாணம் நடந்து முடியுதோ அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி வரும். அம்மா லட்சுமி, நம்ம குமாரசாமி உன் போட்டோ வாங்கிட்டு போனார் இல்லம்மா, அந்த இடம் கூடி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா. அதனால உன் மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தயவு பண்ணி சரின்னு சொல்லுமா. ஆமா லட்சுமி, உனக்கு ஈஸ்வரிக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடந்தா இந்த வீட்டுல எவ்வளவு நிம்மதி இருக்கும். அப்பா, நான் என்னோட நிலைமையை உங்ககிட்ட பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையப்பா. புரிஞ்சிக்கலேன்னு இல்லம்மா, எந்த சம்பந்தம் எப்படி நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அது அந்த ஆண்டவனுக்கு தானமா தெரியும். ஆனா இந்த சம்பந்தம் நல்ல விதமா முடிஞ்சு கல்யாணத்துக்கு பிறகு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு விதி இருந்தா அதை நாம தவற விடலாமம்மா. அதனால தாமா சொல்றேன், தயவு செய்து சம்மதம்னு சொல்லுமா. பார்த்துமா. மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோப்பா. ஈஸ்வரா, என்னங்க மதி ஃபோன் பண்ணானா? எது கேட்குற? ஈஸ்வரி கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். அவளை விட்டுட்டு வந்ததுலேருந்து அவள் ஞாபகமாகவே இருக்கு. பாவம், நல்ல பொண்ணு. என்ன பண்ணுறது, சமயத்தில் புத்தி கட்டி ஏடாகூடமாக ஏதாவது செஞ்சிருதுங்க. இப்போ பாரு எவ்வளோ வேதனைப்படுது. அவள் வேதனைப்படுறது அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு இல்லைங்க, அவளால் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சேன்னு தான். இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தான் திரும்ப திரும்ப தப்பு பண்ண தோணாது. இந்தங்கப்பா. அப்பா, ஈஸ்வரி அண்ணி எப்படி இருக்காங்க? எதுவும் ஃபோன் வரலாமா? ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். சீதா கோயிலாக போயிட்டு தான் இருக்கா, எல்லா தரவட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கா. ஜாதகம்லாம் வருது, எல்லாம் பார்க்குறாங்க. இருந்தாலும் அது அதுக்கு நேரம் காலம் கூடி வர வேணவா? அப்பா, நடக்கிறது நடக்கதான் போகுது. கல்யாணத்தை பத்தி நீங்களாம் ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆமாண்டி, உனக்கு தான் ரொம்ப தெரியும். அம்மா, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. லக்ஷ்மி அண்ணியும் ஈஸ்வரி அண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இனிமே யாரும் புதுசா பிறக்க போறது இல்ல. இருக்கிற ஆளை நம்ம எப்ப கண்டுபிடிக்க போறோங்கிறதா விஷயமே. அதுக்கு தானம்மா இத்தனை அலைச்சல். இதுக்கு நடுவில் காதலுக்கு இதெல்லாம் விஷயம் ஏதாவது தெரிஞ்சா வர்ற மாப்பிள்ள கூட வரமாட்டான். நம்ம சொசைட்டி இருக்கே பா, எப்படிதான் இவ்வளவு சென்சிட்டிவா இருக்காங்களோ தெரியல. காதலிச்சா அவ்வளவு பெரிய தப்பாப்பா? அது என்ன பெரிய கொலை குத்தமா? அடி வாங்க போற நீ என்னடி பேச்சு பேசுற? இல்லம்மா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். வேணும் யாரும் பண்றது இல்லையே. எப்படியோ யாரையும் லவ் பண்றாங்க, அது சரியா வரலனா அது அவங்க தப்பா? அது அப்படி இல்லைம்மா. நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவங்களுக்கு காதலுக்கு இதெல்லாம் ஒத்து வராதும்மா. பணக்கார வீடுகள்லாம் பரவாயில்ல, இதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுக்காமல் விட்டுருவாங்க. சரியாக வந்தால் கட்டி வைப்பாங்க, இல்லைன்னா அதை விட பணக்கார இடமா பார்த்து முடிச்சு வச்சுருவாங்க. காசு பணம் இல்லாதவங்க வீட்டில் தான் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. காசு இல்லாத குறைய கௌரவத்தை வச்சு சரி கட்டுற மாதிரி தாம்மா இது. ஏன்பா, அப்ப காதலிக்கிறது கௌரவ குறைச்சல்னு சொல்றீங்களா? இல்லைம்மா, நம்ம தகுதிக்கு அது ஆடம்பரம்னு சொல்கிறேன். எனக்கு புரியலப்பா. ஈஸ்வரி அண்ணி ஒருத்தனை லவ் பண்ணாங்க, அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சதும் வேண்டான்னு அவங்களே விலைக்கு வந்துட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல.
இதுக்காக அவங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க வரலனா அது அவங்க தப்பு இல்லப்பா, மத்தவங்களோட பிரச்சனை தான் அது. உனக்கு அப்படி தாண்டி தோணும். உன் வயசு அப்படி. அடிபட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும்னு அவங்களுக்கு தான் தெரியும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல சந்தோஷமா வாழறாளா இல்லையாங்கிற கவலை. இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அப்படி எதுக்குமா கல்யாணம் பண்ணிக்கணும்? அது சரி. நீ படிக்கிற பொண்ணு, நல்லா யோசிக்கிற, எதையுமே 4 விதமாக உன்னால் பார்க்க முடியுது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. ரொம்ப நாளாக உனக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காதல் கிதல்னு எதுலேயுமே நீ மாட்டிக்காமல் இருக்கணும்மா. அப்பா, தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்துல என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு இதுலலாம் இஷ்டமே கிடையாது. அத்லெட்டிக்ஸ்ல பெரிய ஆளா வரணும், ஸ்டேட் லெவல்ல நம்பர் 1 வந்து சிஎம் கையால மெடல் வாங்கணும், அடுத்த வருஷம் நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், முடிஞ்சா அடுத்த ஒலிம்பிக்லயாவது இந்தியால இருந்து போற டீம்ல நானும் ஒருத்தியா இடம் பிடிக்கணும். இப்போதைக்கு என்னோட காதல் இதுதான். இதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. போதுமா? வாங்க சார், வாங்க. வணக்கம். நமஸ்காரம். ஆ, சௌக்கியமா இருக்கல? நல்லா இருக்கேன். தீர்த்த யாத்திரைலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சது. 4 நாள் திருப்பதியில் ஏகாந்தமாக இருந்துட்டு வந்தோம் சாமி. ஏண்டிம்மா குழந்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே வராம இருந்தா சரி. நான் இல்லாதப்போ மோட்டர்லாம் நிறைய போட்டேலோ. எது கேட்குறேன்னா, தண்ணிங்கிறது தங்க மாதிரி. அது எங்களுக்கும் தெரியும். அதுக்கு சொல்லலாமா? இந்த கொடக்கூலிக்கு இருக்கிற வாழ்க்கையே ஒரு குணாதிசயம் உண்டு. வீட்டுக்கு சொந்தக்காரர் இல்லாதப்ப தான் ஏதாவது விவகாரமாக பண்ணி பார்க்கணுன்னு தோணும். கண்ட இடத்துல குப்பையை போட சொல்லும், தண்ணியை வீணடிக்க சொல்லும், லைட்டை போட்டுட்டு அணைக்காமல் போக சொல்லும், கதவை திறந்து போட்டுட்டு ராவணான்னு ஏதாவது கதை வச்சுட்டு இருக்க சொல்லும். என்னடா இப்படிலாம் பேசுகிறேனே நினைக்காதீங்கோ, இது உலகத்தோட குணம். நான் என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிறதானே. யோ ஐயரே, உன்னால மட்டும் எப்படியா இப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியுது? எல்லாம் அந்த பரமாத்மாவோட லீலமா. இந்தாங்கோ திருப்பதி பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. இந்தாம்மா. இருங்க ஒரு நிமிஷம். இங்க ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருப்பாளே, உங்க தங்க பொண்ணு எங்க காணோம் அவளை? அவ போயிட்டா சார். அதான் கேட்டேன், எங்க அவாத்துக்கு போயிட்டாளா இல்ல? சார், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, இதுதான் என்னோட பாலிசி. அதாகப்பட்டது எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டேனா அதுக்கு நான் என்ன பண்றது? யோ போயா, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. யார் வீட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறதே உன்னோட வேலையா? மாசான வாடகை ஒழுங்கா வருதுல்ல, அத மட்டும் பாருங்க. வரலன்னா ஏன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம மூக்க நுழைச்சிங்க, நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். குழந்தை, எனக்குன்னு சொந்த விஷயம் எதுவும் கிடையாது. திறந்த புஸ்தகமா இருக்கிறவன் நான். 24 மணி நேரமும் அந்த பரமாத்மாவை நினைச்சிட்டு இருக்கவன் நான். அதான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நாட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட போலீசாமிங்க நடமாடிட்டு இருக்கு. ஈஸ்வரா, என்ன பேசுறது பாருங்க இந்த குழந்தை. ஏமா என்ன பார்த்தா நோக்கு அப்படியே தெரியுது? கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. போனா பகவான நினைச்சிட்டு இருக்க பக்த கூடிங்களாம் இப்படி பக்கத்து வீட்டு மேட்டர்ல மூக்க நுழைக்க மாட்டாங்க. வீடென்று எதனை சொல்வீர்? அது இல்ல எனது வீடு அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, தெரியுமோ? எல்லா வீடும் நம்ம வீடுமா. எல்லா மனுஷாலும் நமக்கு சோதரா மாதிரி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். லட்டு கொடுத்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எடுத்து காலி பண்ணுங்க. காலம் கலிகாலம், நான் என்னத்த சொல்றது? என் வீட்லயே என்ன இந்த குழந்தை இந்த விரட்டுறா. ஈஸ்வரா, எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுறா. முதல்ல இந்த ஆளுக்கு புத்தி வரணும். ஒரு பாட்டை கூட புதுசா பார்க்க கூட மாட்டேன். சும்மா கடை. நீ பாடினா காஞ்ச மாடு காக்காவை பார்த்து கத்துற மாதிரிக்குது. ஏண்டி சொல்ல மாட்டேன்? மேயாலுமே காஞ்சுதான் போய் கிடக்குறேன். சரக்கட்சி 2 நாள் ஆச்சு தெரியுமா? யோ, 2 நாள் அடிக்கலன்னா சாவ மாட்டேயா? நீ பேசுவேடி. ராவடி பண்ணி அந்த விறகு தொட்டிக்காரன் வீட்டுல போய் பூண்டல்ல, நான் செம்ம விருந்தா. தோடா விருந்தாவது கிருந்தாவது. ஆமா, நீ சரியான ஆள் தான் பாத்தியா? அது அந்த ஆள் தானா? ஏங்க இல்ல, பெருசா பசவுல பாத்தியா அப்படி இப்படின்னா?
ஊட்ட பார்த்தா இன்னமும் அகதி முகா மாதிரி தம்மா துடிக்குது. இல்லாமே மெய்யாலுமே பெரிய பார்ட்டி தான். பெருசா ஏதோ கான்ட்ராக்ட் கிடைச்சது தான். நல்லா விசாரிச்சு தான் சொல்றேன். கிரவுண்ட் வாங்கியிருக்கானா, அதுல பெருசா வீடு கட்ட போறானா, கார் வாங்க போறானா, அவன் தங்கச்சிக்கு 50 பவுன்ல நகை சேர்த்து வச்சிருக்கானா. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எல்லாம் இந்த விறகல்ல வேலை செய்யறான்ல அவன் தான் சொன்னான். சுமாரா தான் இருந்துக்கிறாமே. இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சோன்னு பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கிறான். அது என்னவோ போயா. ஆனா ஒண்ணியா, அந்த வீட்ல இருக்கிற பார்ட்டிங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பியா. பெரியமான ஒரு பொம்பளை இருக்குது. அத கோயில நிக்க வச்சா தூண் எது அந்த பொம்பளை எதுன்னு வித்தியாசமே தெரியாதியா. நல்ல தார்த்தின நிமித்தி வச்ச மாதிரி இருக்கிறா. சரியான போந்தா கோழி. ஐயா நிலிக்கிற இன்னும் கேளு. அவன் புருஷன் அதான் அந்த பெரியப்பன் ஹைவேஸ்ல அடிப்பட்ட தவக்கல மாதிரிக்கிறான். அவன் மூஞ்சும் தேரி. அந்த ஆத்தாக்காரி என்னமோ செத்தவளுக்கு வெத்தலமா கொடுத்த மாதிரி எப்ப பாரு ஈன்னு இழிச்சுக்கினே இருக்கிறா. அது எப்ப பார்த்தாலும் அப்படிதான் இழிக்குமா இல்ல நம்மள பார்த்தா இழித்தான்னு தெரியலையா. இழிப்புனா இழிப்பு, அப்படி ஒரு இழிப்பு. அப்பால யாருக்குறா? அங்க ஒரு பொண்ணுக்குதியா நெட்ட கொக்கு. அதான் அந்த ஆள் தங்கச்சிய. அது என்னடானா பெட்ரூம்ல இருந்து சமையல் கட்டுக்கு போறதுக்கு 10 நாள் ஆயிடும் போல இருக்குது. சரியான சோம்பேறி. சரிதாண்டி, முக்கியமான ஆளை விட்டியே. யார் அந்த பார்த்திபனா? அந்த ஆள் தான் புரிஞ்சுக்க முடியல. சைலண்டாக்குறான், கண்டுக்காம ஜென்ட்லா வரான், ஜென்ட்லா போயிடுறான். பாப்பம் பாப்பம் எங்க போயிட போறான். எப்படியாவது கரெக்டா மேட்ரு முடிச்சிருமே. நல்லா லம்பா பெருசா ஒரு அமௌண்ட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமே. வர வர போற காலத்தை பார்த்தா பிக் பேக்கெட் காரன் ரேஞ்சில் ஆயிடுவோம் போல இது. ஆமா, உருப்படியா உன்னால 10 ரூபாய் கொண்டாட முடியாதா? எல்லாத்துக்கும் நான் வேணும். பேச்சு மட்டும் பெருசா பேசிக்கணும். பொறுமையா இரு, எல்லாம் வரும்போது வரும். இல்லமே மெய்யாலுமே யோசிச்சு பாரு. பாண்டிச்சேரியில் அடிச்சதும் கை வைக்கடா சொல்லிட்டேன். இப்படியே எல்லாத்தையும் அடிச்சதை சேர்த்து வச்சா நம்ம கிட்டே எவனாலும் லவுட்டின்னு போயிட போறாமே. காருக்கு பெட்ரோல் போட கூட காசு கிடையாது. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுமே. சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டா ஊட்டில எப்படியா ஊடு கட்டுறது? பாக்குறேன் இரு, இப்பதானே உள்ள போய்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வேலைய ஆரம்பிக்கலாம். சைட்ல அப்பப்ப சின்ன சின்னதா ஏதாவது கிடைச்சாலும் லவுட்டின்னு வந்துருமே. டீ செலவுக்காதாவன்ல. முறைக்காதமே, உனக்கே தெரியல நம்ம நிலைமை நானு. யா பஞ்சப்பட்டு பாடாதயா. நீ சொன்னதுக்காண்டி கரெக்டா இருந்துச்சுன்னு வையே, அந்த வீட்ல மீட்டர் போடுறதுன்னு பெரிய விஷயம் இல்லையா? அந்த பொம்பளை இப்பவே வீட்டு சாவியை தூக்கி கொடுத்துரும் பொழுது. அதாமே வேணும். ஒண்ணு விடாத, சும்மா எல்லாத்தையும் தொடச்சிடு. மாத்து துணி மட்டும் வச்சுடு. மிச்சப்படி சட்டி பானை எதையும் விடாத. நிறுத்து. இந்த பாரு, பணம் நகை இதுதான் நம்ம ஏரியா. பாத்திரத்தெல்லாம் நம்மளால கை வைக்க முடியாது. இப்ப சொல்லிட்டா அம்மா. ஐயா, கல்யாணத்துக்குன்னு வெள்ளி பாத்திரம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, பரண மேல அழுகு துணில சுத்தி வச்சிருப்பாங்க. அதை உருகுனா ஒரு மாதிரி செலவுக்காதாவல்ல. நீ உருப்படவே மாட்டேயா. கோச்சிக்காதமே, ரொம்ப பஞ்சமா இது உனக்கே தெரியும். கையில தம்புடி கூட கிடையாது. இதுல 4 கடை வேற வேக்கமா இருக்குது. ரசா மாதிரி வாழ்ந்துட்டோம். பிசினஸ்ல திடீர்னு டல் அடிச்சா தாங்க முடியுமா? யோ மெய்யாலுமே முதல்ல போட்டு பிசினஸ் பண்றவன் கூட இப்படி பேச மாட்டாயா. இப்ப என்னங்கற கை செலவுக்கு துட்டு வேணும், அவள் தானே? கொஞ்சம் இரு. கார் ஒண்ணு வருது, ஏதாவது தேர்தான்னு பாக்குறேன். ஏய், பாட்டிய விட்டுறாதமே, ஏதாவது பார்த்து கரெக்ட் பண்ணுமே. அதெல்லாம் பாத்துக்கிறேன். எல்லாம் அந்த வெங்கடாச்சலபதி தான். லிஃப்ட் ப்ளீஸ். சார் கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? வித் ப்ளஷர். இருக்கீங்க. Thank you. மாட்டிக்கின்னா இழுச்ச வயம் மாட்டிக்கின்னா. ஏ நீங்க எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே. அது வந்து விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். நீங்க எங்க இறங்கணும்னு சொல்லுங்க, அங்க இறக்கி விட்டுறேன். உங்க பேரு தெரிஞ்சுக்கலாங்களா? கிருகலட்சுமி. நல்ல பேரு. என்ன பண்றீங்க? ஐ மீன் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது நோ 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 சொல்ல வேண்டாம்னா வேண்டாம். அது சரி, உங்க வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
திருப்பதி. ஓ ஆந்திராவா? கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க சினிமா சான்ஸ் தேடி தானே வந்திருக்கீங்க. எது கேட்குறேன்னா, இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிற அசின், த்ரிஷா, நயன்தாரா, ரேணுகா மேனன், கோபிகா இவங்களை எல்லாரை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நானே உங்களை பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவேங்க. இந்த பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாலச்சந்தர், சங்கர் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட்றீங்களா? நல்ல ஹோட்டலாக பார்த்து போவா? வேணாம்னா வேண்டாங்க. இவ்வளோ பெரிய அழகு தேவதை என் காரில் முதல்ல ஏறி இருக்கீங்க. ஒரு காஃபியாவது சாப்பிடலாமே. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன சொல்றீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஆமா சார், வீட்ல ஒரே பிரச்சனை, கடன்காரங்க தொல்லை, வாழவே பிடிக்கல. சே, என்ன பேசுறீங்க? இவ்வளோ ஒரு அழகான தேவதை அழலாமா? நான் இருக்கேன் அங்க இருக்க லட்சுமி. கண்ணாடி ஏத்துங்க. ஆ